இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களை அரவணைத்து அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படுவதில் தோல்வியடைந்துள்ள ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு சர்வதேச அளவில் வெளியுறவு கொள்கை என்கிற விஷயத்திலும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்னும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக இந்தியாவில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டு பிரச்சனையை ஒன்றிய அரசு சரியாக கையாள்கிறதா எனும் கேள்வி நாட்டின் குடிமகன்களில் ஒருவனாக எனக்கும் எழுகிறது. ஏற்கனவே டெல்லியில் தங்களது கட்சியை அடமானம் வைத்துவிட்ட அதிமுக தலைமை பொதுநலன் என்பதையே மறந்து தங்களுடைய எஜமானர்களின் மனதை குளிர வைக்கவே முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் தங்களது உரிமைகளை பற்றியே பேச துணியாத அவர்கள் வெளியுறவு கொள்கையை பற்றியும் தெரியாமல் கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் மாநில அரசை நோக்கி காற்றில் கத்தி சண்டை போடுகிறார்கள். ஆனால் மார்ச் 10ஆம் தேதியே தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர் அலுவலர்களோடு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது. இந்த விவகாரத்தில் விரைந்து தீர்வை காண பிரதமருக்கு கடிதம் எழுதியது. மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு துணையாக இருக்கும் என உறுதியளித்தது. எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க 8 விதமான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டது என பொறுப்போடு செயல்பட்டவர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். இதற்கு பிறகும் ஒன்றிய பாஜக அரசு பாராமுகத்துடன் அலட்சியமாக இந்த விவகாரத்தை அணுகியதால் தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதே போல நாடாளுமன்ற வளாகத்திலும் நமது கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்படி மாநில அரசின் மூலமாகவும் கழகத்தின் மூலமாகவும் என்றைக்குமே மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு அனைத்து வகையிலும் செயலாற்றுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதற்கு பிறகும் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒன்றிய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை. ஆனால் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என பீதியை கிளப்பியுள்ளார் பிரதமர் அவர்கள். இத்தனைக்கும் பொறுப்பான ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்கிறது என்கிற மக்களின் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்படுமா? எளிய குடிமக்களின் இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் தங்களது டெல்லி எஜமானர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு சொல்ல வேண்டும். இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பயம். என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசத்தில் யாரும் போல. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிற்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பிரதமர் நேற்று காலையில் தெளிவாக பேசினாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர், நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் 9ஆம் தேதி மார்ச் மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு எல்பிஜியினுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே 28 விழுக்காடு கம்பேரபிள் பேசிஸ்ல உயர்ந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல் 2 கப்பல் ரொம்ப சேஃபா நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ள 2 இந்திய கப்பல் சேஃபா கிராஸ் பண்ணி வந்திருக்கு. நமக்கு சேஃப் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் கொண்டு வரக்கூடிய கேஸ் என்பது ஒரு நாளைக்கான ரிஃபைனிங் கெப்பாசிட்டி. பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவங்க சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு தான் கெரியர் கொடுக்கறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒரு வெற்றி இதை பறைசாற்றுது. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக அற்புதமா வரக்கூடிய சப்ளையை நம்ம மேனேஜ் பண்றோம். இந்த நேச்சுரல் கேஸ் ஆர்டரை போட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும், 100% எல்பிஜி கேஸ் 100% அப்படியே கொடுத்துடணும். அதன் பிறகு ஃபர்டிலைசருக்கு போறது 30% குறைச்சிருக்கிறாங்க. 70% ஃபர்டிலைசருக்கு போற கேஸ் போகும். அதன் பிறகு இண்டஸ்ட்ரி 80% போகும், 20% குறைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 20% குறைச்சிருக்கிறாங்க, 80%. அடுத்து இந்த ஆர்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லாம போகும் பொழுது எதற்காக பீதியை கிளப்பி பொதுமக்களை நீங்க ரோட்டுக்கு போக வைக்கிறீங்க? அதனால தமிழக மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வராதீங்க, ரோட்டுக்கு போகாதீங்க. நீங்க பெட்ரோலை பிடிச்சு ஒரு வீட்டில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க். 20 லிட்டர் கேன், 15 லிட்டர் கேன்ல நீங்க போய் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் 2 வீலருக்கு ஊத்திக்கலாம். நீங்க வீட்டில் வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க்.
எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 55% சப்ளை அங்கிருந்து வந்துச்சு. எனக்கு இந்தியாவுக்கு 70% சப்ளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்க்கு வெளியிருந்து வருது. முதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் இல்லாம 55% வந்துச்சு, 45% அங்க வந்துச்சு, 55% வேற ஜோன்ல. இன்னைக்கு 70%, 15% ஹோர்மஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம் நாம. அந்த சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுறாங்க. நேச்சுரல் கேஸ் பிரச்சனை கிடையாது, பெட்ரோல் ரிஃபைனிங் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்கால $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அங்க ஒரு ரிஃபைனரி போடுற ட்ரம்ப் ட்வீட் பண்றாரு. சொன்னால் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு, வரக்கூடிய பெட்ரோலியம் பொருள் உள்ள வருது, கேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த பீதியை கிளப்பி தயவு செஞ்சு பொதுமக்களை பெட்ரோல் டீசல் வாங்க வச்சு வீட்டில் எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிரப்போது அதற்கும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மூன்றாவது மிக முக்கியமானது என்னை பொறுத்தவரை, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்ம பார்க்கிறோம் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை திரு ராகுல் காந்தி அவங்க எடுக்கிறாங்க. அதுல தமிழகத்தினுடைய எம்பி திரு வசந்த் அவங்க இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்பி இருக்கிறாங்கன்னா, அவரு கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக அவரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, எல்பிஜி குறைஞ்சிருச்சு, கேஸ் குறைஞ்சிருச்சு. அவருடைய வசந்தன் போல இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறீங்களா? நீங்க வித்துக்குங்க, மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்குங்க. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கிறக்காக இவரு மார்க்கெட்டிங் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஒரு காங்கிரஸ் எம்பியும் ஐயோ பெட்ரோல் குறைஞ்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் மக்கர துவார் அந்த நுழைவாயில் உட்கார்ந்து நேற்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஒரு பாராளுமன்றத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசியலுக்கு எதிரானது. அந்த வழியை மறிச்சு உள்ள யாரு எம்பியை போகாம டீ பிஸ்கட் சாப்பிட்டு காலேஜ் பசங்கள்லாம் இந்த காலேஜ் வாசல்ல காலேஜுக்கு வெளியே இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் காங்கிரசினுடைய எம்பிக்கள் உட்கார்ந்து பாராளுமன்றத்தினுடைய மாண்பை குறைத்திருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறோம். சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு காங்கிரஸ்காரங்க சிலிண்டர் தூக்கிட்டு சுத்துறாங்க. யார் வீட்டிலாவது எல்பிஜி ப்ராப்ளமா? யார் வீட்டிலாவது கமர்ஷியல் சிலிண்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அது இப்ப சரியாயிட்டு இருக்கு. அது முதல் நாள் ஏன்னா ரேஷன் போட்டு கொடுத்தாங்க, ஒரு 2-3 நாட்கள் பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் கூட எனக்கு சரியாயிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் திரும்ப ஹோட்டல்ல இயல்பு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது சிலிண்டர் தலையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் எதற்காக இந்த கூத்தாட அரங்கேற்றணும்? அதனால இந்த 3 விஷயங்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும். விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் நேரில் போகணும், அதுதான் மிக குறைந்த ஒரு எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விளாத்திக்குளத்துக்கு நேரில் போகணும், அந்த குழந்தையினுடைய பெற்றோரை பார்க்கணும். அந்த பிஞ்சு குழந்தை அற்புதமாக படிக்கக்கூடிய குழந்தை, இன்னைக்கு நாம காவு கொடுத்திருக்கோம். இதை முதலமைச்சர் அவர்கள் பேசணும். அடுத்து உள்துறை செயலாளர் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையே தவறா இருக்கு. பிரஸ் மீட் வைக்கிறாங்க, பத்திரிகை நண்பர்கள் யாரை நம்புவீங்க? பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரை கவர்மெண்ட் நம்புவீங்க, கவர்மெண்ட் பொய் சொல்லாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பிரஸ் மீட்ல அவரு டிஜிபி, போலீஸ் கமிஷனர் இவங்களா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரஸ் மீட்ல இவங்களே பொய் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2021க்கான டேட்டாவை அவங்க கொடுக்கறாங்க. 2021 இந்தியால எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு டேட்டாவை கொடுக்கறாங்க. இதுல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2021 டேட்டாங்க என்சிஆர்பியில பப்ளிஷ் ஆயிருக்கு. மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட மாநில அரசு கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு வாங்குறாங்க, அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி என்சிஆர்பியில போடுறாங்க. 2021 மாநில அரசு கொடுத்த தரவுகளை வைத்து மத்திய அரசு பப்ளிஷ் பண்ண என்சிஆர்பியில தமிழகத்துல 1686 கொலைகள் பதிவாயிருக்கு. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல 2021 தமிழகத்துல 1597 கொலைகள்னு சொன்னா பிரஸ் மீட்டர் அவங்க சொல்ற நம்பரே கிட்டத்தட்ட 89 கொலைகளை குறைச்சு சொல்றாங்க. 2023 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல, 2024 தரவுகள் மத்திய அரசு கொடுக்கல, 2025 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல. அதனாலதான் என்சிஆர்பி பப்ளிஷ் பண்ணல. அதனால இவங்களா உட்கார்ந்துகிட்டு பப்ளிஷ் ஆகாத ஒரு தரவு நாம ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. மத்திய அரசு கொடுத்திருந்தா பத்திரிகை நண்பர்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவீங்க. எதுவுமே செக் பண்ண முடியாம இவங்களா சேர்ந்து அடிச்சுடுறாங்க. 5 வருஷமும் சேர்ந்து 8008, 5 வருஷமும் சேர்ந்து போக்சோ வழக்கு 39,900 இப்படி அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகளையும் தவறா பயன்படுத்துறாங்க. அதிகாரிகள் மீது பிரஷரை கொடுத்து நீங்கெல்லாம் பிரஸ் மீட் வச்சு சமாளிங்க. இது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்க சொல்லுங்க. உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளரா முதலமைச்சர் அவர்களா? ஒரு பக்கம் பொய்ய சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தரவுகளை திருச்சி சொல்றீங்க.